ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A மற்றும் 4 தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புக்ஸினுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees ஆகுது. ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்ஸினுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9043211311 அல்லது 9043211411. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் நம்மளுடைய சிலபஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான். இதோட கொஸ்டின் கவர்டு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் தான் இப்படி கைக்கிட்டு சொல்லியிருக்கோம். இவ்வளோ டாபிக்ஸ்ல இருந்து மட்டும்தான் வந்து கொஸ்டின்ஸே கேட்குறாங்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் இருக்காது. அப்போ அந்த சிலபஸ்ல நம்ம திருப்பி அதிகமாக படிச்சுக்கணும். புக்ஸை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணணும். அது போக அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ் ஒரு சில ஸ்கீம்ஸ், ஒரு சில டேட்டா, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போகும். ஓகே, டுடே நம்ம சிலபஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் நம்ம வந்து டாபிக்காக பார்க்க போகிறோம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். அப்போ இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் அப்படின்னு பாக்குறப்போ வந்து ஒரு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் என்ன வகையான பொருளாதாரம்? இப்போ ஒரு பொருளாதாரத்துடைய வகையில ஒரு 3 வகையை ஜெனரலா பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம்னா, ஒண்ணு வந்து முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க. முதலாளித்துவ பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு கேபிட்டலிஸ்ட் அப்படிப்பாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? சமத்துவ பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம். அது என்னது? சோசியலிஸ்ட் மாடல் அப்படிம்பாங்க. சோசியலிஸ்ட், சமத்துவ பொருளாதாரம். கடைசியா இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்றது கலப்பு பொருளாதாரம். அப்போ முதலாளித்துவ பொருளாதாரம்னா எல்லாமே தனியார் மயம், எந்த விதமான செயல்களையும் இன்னொரு கவர்மெண்ட் செய்ய போறது கிடையாது. ஓகே, ஒரு சில துறைகளை தவிர மீதி எல்லாம் அனைத்து மேக்சிமம் எல்லாமே என்னதான் செய்யறாங்க? அதிகபட்சமா எல்லாத்தையும் தனியார் மயமா ஆக்கிடுறாங்க. அப்ப அதுக்கு பேர் தான் என்னது? முதலாளித்துவ பொருளாதாரம் மாடல். அது ஒரு டைப். அடுத்து என்ன சொல்றாங்க? சமத்துவ பொருளாதாரம். அப்போ அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் யார் தான் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு, கவர்மெண்ட் தான் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் செய்யறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், அரசு பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனைகள், ஃபேக்டரி, எல்லாமே எல்லா பொருளாதார சம்பந்தமான எல்லா டியூட்டிஸுமே கவர்மெண்ட் தான் செய்யறாங்க. அதான் என்னது? சமத்துவ பொருளாதாரம், சோசியலிஸ்ட் மாடல். இப்போ கலப்பு பொருளாதாரம்னா ரெண்டுமே இருக்குது. என்னது இருக்குது? பிரைவேட்டும் இருக்குது, தனியார் துறையும் இருக்குது, அதே நேரத்துல பப்ளிக்கும் இருக்கிறது, அதாவது பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்கிறது. இப்ப தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் சேர்ந்து தான் கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சில இடங்கள்ல சமூக சேவைக்காக வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது பொதுநல அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக பப்ளிக் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. ஒரு சில இடங்கள்ல லாப நோக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒரு சில இடங்கள்ல பிரைவேட் தனியார் துறை நிறுவனங்களும் இருக்கிறது. அப்போ அதுதான் கலப்பு பொருளாதாரம். அப்போ இந்த மூணு மாடல்ல இந்தியா என்ன வகையை சூஸ் பண்ணிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதார வகையை தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கிறோம். இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரம். இப்போ முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு என்ன கண்ட்ரி வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச இந்தியா உலகத்தை டெவலப்டா கண்ட்ரின்னு சொல்றோம், அமெரிக்கா. அப்போ அதுதான் என்ன சொல்றாங்க? கேபிட்டலிஸ்ட் மாடல் அப்படிங்கிறாங்க. அடுத்து சமத்துவ பொருளாதாரத்துக்கு ஒரு காலத்துல வந்து நிறைய கண்ட்ரிகள் இருந்தது சமத்துவ பொருளாதாரத்துக்கு. இப்ப எல்லாருமே சமத்துவ பொருளாதாரத்தை வந்து அதை நோக்கி விலகி வந்து எல்லாருமே கொஞ்சம் கலப்பு பொருளாதாரத்தில் இருந்த கண்ட்ரிகள் தான் அப்படி முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கும் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சமத்துவ பொருளாதார கண்ட்ரிகளுக்கு யாரெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தான் யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது. யுஎஸ்எஸ்ஆர், சைனா கூட ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து சமத்துவ பொருளாதாரம் தான், சோசியலிஸ்ட் மாடலா இருந்தது. ஆனா இப்போ எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இருக்கிறது வந்து கியூபா, கேள்விப்பட்டிருப்போம். ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் உருவாக்கின நாடுதான் கியூபா. அப்போ அந்த கண்ட்ரில என்ன சொல்றாங்க? சோசியலிஸ்ட் மாடல். கலப்பு பொருளாதாரத்துக்கு இந்தியாவே எக்ஸாம்பிள். அப்போ இந்தியா வந்து என்ன மாடலை வந்து பொருளாதாரத்தை சூஸ் பண்ணிருக்குது அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். அப்ப இந்த கலப்பு பொருளாதாரம்ங்கிறது வந்து எதுக்காக நம்ம இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரத்தை யூஸ் பண்ணோம்? முதலாளித்துவ பொருளாதாரத்தையோ ஏன் சமத்துவ பொருளாதாரத்தை சூஸ் பண்ணாம ஏன் வந்து கலப்பு பொருளாதாரத்தை சூஸ் பண்ணோம்னா, அந்த டைம்ல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த நேரு அவர்களுடைய டிசிஷன் தான். இந்தியாவுக்கு வந்து சமத்துவ பொருளாதாரமும் வேணும், அதே நேரத்துல ஒரு சில துறைகள்ல இந்தியாவோட வளர்ச்சிக்காக முதலாளித்துவ பொருளாதாரமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே மிக்ஸ்டு மாடல், அதுதான் என்ன சொல்றாங்க? மிக்ஸ்டு எக்கனாமி. அப்போ இந்தியாவுடைய பொருளாதார இயல்புகள்ல நம்ம என்ன ஃபாலோ பண்றோமாமா? மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க. எழுதுறவங்க கலப்பு பொருளாதாரம்.
அப்போ இது வந்து நமக்கு இந்தியாவுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு, நம்மளுடைய முதல் பிரைம் மினிஸ்டர். அப்போ வந்து இது வந்து என்ன எதை பேஸ் பண்ணினா சமூக சேவைக்காக பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது, அதே நேரத்தில் லாப நோக்கில் இந்தியா உயர்த்துவதற்காக தனியார் துறைகள் இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்ததுதான் மிக்ஸ்ட் எக்கனாமி. நெக்ஸ்ட் இரண்டாவதாக பொருளாதார இயல்புகள் இரண்டாவது பாயிண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தலா வருமானம். தலா வருமானம் குறைவு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்றோம். ஓகே, உலக கண்ட்ரிகளுடைய ஆவரேஜ், உலக நாடுகளுடைய சராசரியை கம்பேர் பண்ணும்போது கூட இந்தியாவுடைய தலா வருமானம்ங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. கொஞ்சம் இல்லை, நிறையவே குறைவாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வளர்ந்த நாடுகளோட தலா வருமானம் வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப லோயர் இருக்க கண்ட்ரிகளையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. உலக கண்ட்ரிகளுடைய சராசரி அளவுன்னு இருக்குல்ல, அதுக்கு கூட நம்ம ஈக்குவலா வரல. அப்போ இந்தியாவோட பொருளாதாரத்துறை இயல்புகள்ல தலா வருமானம் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. என்ன அவ்வளவு குறைவா இருக்குது அவருக்கு தலா வருமானம் ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த டாபிக்ல ஒவ்வொரு டைம் பாக்குறோம். சிம்பிளா தலா வருமானம் என்னன்னா, ஒரு ஃபேமிலில 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஒரு சில பேர் சம்பாதிக்காம இருக்கிறாங்க, அதெல்லாம் கணக்கிட வேணாம். எவ்வளவு பேர் அந்த ஃபேமிலி வந்து எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணுது, அப்போ டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் மெம்பர்ஸ், அதாவது டோட்டல் பாப்புலேஷன். அதே மாதிரி தான் இந்தியாவுடைய டோட்டல் வருவாய், நேஷனல் இன்கம், மொத்த தேசிய வருவாய் டிவைடட் பை வகுத்தல் டிவைடட் பை, அதாவது நேஷனல் இன்கம் தேசிய வருவாய் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவு இருக்குது. அப்போ இதை வச்சு டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் தான் என்ன சொல்றாங்க, தலா வருமானம், பெர் கேபிட்டா இன்கம். இங்கிலீஷ்ல சொல்றாங்க பெர் கேபிட்டா இன்கம். அது வந்து இந்தியாவை பொறுத்தவரை ரொம்ப கம்மியா இருக்குது. என்ன அளவு கம்மியா இருக்குது அப்படின்னு 2015-16 நிதியாண்டின்படி பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு நபருடைய தலா வருமானம் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 93,565 சம்திங் தான். ஓகேவா? அப்போ இவ்வளவு ரூபாய் தான் வந்து ஒரு வருடத்துக்கு. மாத வருமானமா இருந்தா கூட பரவாயில்ல, வருட வருமானமே வந்து தலா வருமானம் இவ்வளவு ரொம்ப மிகவும் கம்மியா இருக்கும். உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இதுவும் என்னதுதான் இந்திய பொருளாதார இயல்பாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி தலா வருமான டேட்டா என்ன யார் வெளியிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்ஓ தான் வெளியிடுவாங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ஆபீஸ். ஓகே, அடுத்த மூணாவது பாயிண்ட் பாருங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையுடைய பங்கு, வேளாண்மை பங்கு. இந்தியாவோட பொருளாதாரம், இந்தியாவுக்கே முதுகெலும்பு நம்ம என்னதான் சொல்றோம், வேளாண்மையை சொல்றோம். அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரத்துல வேளாண்மையுடைய பங்கு வந்து மிக பெரியது. அது வந்து நம்ம என்ன சொல்றோம், அதாவது அதோடைய எக்கனாமி ரிலேட்டடா அதோடைய கான்ட்ரிபியூஷனும் பங்கு தான், வேலை வாய்ப்புக்கு அது ரொம்ப பங்கு இருக்கு. அப்போ என்ன அவ்வளவு பெரிய பங்கு வகிக்கிறது, 2 பாயிண்ட் இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ டேட்டாஸ் தான் அதிகமா பார்க்க வேண்டியது. இப்போ வேளாண்மை வந்து அதிக பங்கு இந்திய பொருளாதாரத்துல. 17% இந்தியாவுடைய ஜிடிபியில, நம்மளோட இந்தியாவுடைய வளர்ச்சி, ஜிடிபினா இப்போதைக்கு ஞாபகம் இல்லைன்னா ஒரு வளர்ச்சிங்கிற மாதிரி ஒரு குறியீடா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து எவ்வளவு வளருது அதை வந்து நம்ம எதன் அடிப்படையில தான் நம்ம கணக்கிடுவோம், ஜிடிபி அடிப்படையில தான் கணக்கிடுவோம். அப்போ இந்தியாவுடைய மொத்த வளர்ச்சி வீதியில ஒரு வருஷத்துல 17% எதோடைய பங்கு இருக்குது, வேளாண்மையோடைய பங்கு இருக்குது. அது வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல 2015-16 அப்புறம் இருக்கிற ஆவரேஜ் டேட்டா தான் 17%. அப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இப்போ 1950s 1960s எல்லாம் பாத்தீங்கன்னா வேளாண்மையோடைய பங்கு எவ்வளவு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 50% மேற்பட்டதுதான் இருந்தது. 50% மேற்பட்ட இது மட்டுமே என்னது வேளாண்மையுடைய பங்கு இருந்தது. அப்ப நாட்கள் போக போக அது வந்து குறையல, கொஞ்சம் கம்மியானாலும் மற்ற துறைகளுடைய வளர்ச்சி வந்து அதோட பீட் பண்ணிட்டு. அப்போ இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா பணிகள் துறை, சேவை துறை வந்து அதிகமான வளர்ச்சியும், செகண்டரி செக்டர் இரண்டாம் நிலை துறை வந்து அதிகமான வளர்ச்சி இருக்கிறதுனால முதன்மை துறை இருக்கிற வேளாண்மை துறை வந்து வளர்ச்சி வந்து நமக்கு கம்மியா தெரியும். அப்போ 17% ஜிடிபிலையும் கிட்டத்தட்ட 53% எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு. இப்போ மொத்தம் இந்தியாவில் வேலை பார்க்கிற நபர்கள்ல 53% நபர்கள் எந்த துறை தான் சேர்ந்திருக்கிறாங்க, வேளாண்மை துறை தான் சேர்ந்திருக்கிறாங்களாமா. அப்போ இந்தியாவுடைய எக்கனாமியில வேளாண்மை வந்து அறப்பெரிய பங்கு வகிக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய எக்கனாமி இந்திய வேளாண்மை எதை நம்பிதான் இருக்குது, கண்டிப்பா பருவமழையும் உள்நாட்டு சார்ந்த ஒரு சில விஷயங்களையும் உரத்தின் விலை, விவசாயிகளோட நிலைமையை தான் சேர்ந்ததுதான். அப்போ ஒரு வருடம் பருவகாலம் வந்து பொய்த்து போனதுதான் இந்தியாவுடைய எக்கனாமி மிகப்பெரிய அளவுக்கு என்னது பாதிப்பே உள்ளாகும். அதனாலதான் வந்து நம்ம என்னது இந்த பருவ மாற்ற காலநிலைகள் தான் நம்ம வந்து உற்று நோக்க வேண்டும். நம்ம வந்து
உலக கண்ட்ரி வந்து நிறைய இடங்கள் இப்போ ரீசெண்டா கூட லாஸ்ட் வீக் கூட வந்து என்ன நடந்தது, ஜெர்மனியில வந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. இதெல்லாம் எதனா வந்து திடீர்னு ஏன் வந்து இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு காரணம் என்ன? பருவகால மாற்றம் தான், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறோம்ல. அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து உலக கண்ட்ரி எல்லா இடத்துலயும் பாதிக்க போகுது. அதுல வந்து இந்தியா வந்து ரொம்ப பாதிப்படையும். ஏன்னா வந்து நம்ம மான்சூன் பருவகால மழையை மட்டும் நம்பிதான் நம்மளுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 53% எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அப்போ மழையே பெய்யலனா விவசாயம் நடக்க போறது கிடையாது, விவசாயம் நடக்க போறதுனா விவசாய வேலைகள் இருக்க போறது கிடையாது. அப்போ இந்தியா வந்து மிகப்பெரிய அடி வாங்குறோம். அப்போ பருவகால மாற்றத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கடந்து தள்ளி வைக்க வேண்டும். அப்போ நிறைய மரங்கள் நடுவது, கார்பன் எமிஷன், நிறைய வாகனங்கள் ஓட்டுவதுதான் தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ வேளாண்மையோட பங்கு அளப்பெரியது. அடுத்த பாயிண்ட் பாப்புலேஷன், மக்கள் தொகை. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இயல்புல வந்து நம்ம மக்கள் தொகையை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கவே முடியாது. ஏன்னா மக்கள் தொகை தான் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பாசிட்டிவும் சொல்லலாம், அதே டைம்ல நெகட்டிவும் சொல்லலாம். எப்படி சார் நம்ம பாசிட்டிவ் சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்தாலும் அதை உள்நாட்டிலேயே அதை நுகர்வு பண்ணுவதற்காக, அதை கன்சியூம் பண்ணுவதற்காக அவ்வளவு மக்கள் இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்ப ஒரு சைடா பார்க்கும்போது மக்கள் தொகை வந்து பாசிட்டிவா இருக்குது. இன்னொரு சைடா பார்க்கும்போது ஓவர் பாப்புலேஷனா இருக்கும்போது நம்ம பாப்புலேஷன் அதிக மக்கள் தொகைக்காகவும் நம்ம கல்விக்காகவும் சுகாதாரத்துக்காகவும் அதிகமா நம்ம செலவழிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி, அதாவது பொருளாதார வளர்ச்சியில நம்ம வந்து அதை கவனத்தை செலுத்தாம மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதே நம்மளுடைய கவனம் முன்னேறுது. அதனால மக்கள் தொகை ஒரு சைடு பாசிட்டிவா இருந்தாலும் இன்னொரு சைடு நெகட்டிவ் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், மக்கள் தொகை வேணும் தான், ஆனா அந்த growth வளர்ச்சி வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும். அப்ப நம்மளுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னு எவ்வளவு இருக்குது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டிகேடு, அதாவது லாஸ்ட் டிகேடு எவ்வளவு இருந்ததுன்னா 17.5%. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 1.7 கோடி மக்கள் வந்து புதுசா வந்து இந்தியா பாப்புலேஷன் ஆட் ஆகுறாங்க. இது வந்து ஆட் ஆகுறது. அப்போ 17% வளர்ச்சி இந்தியாவுடைய, அதாவது 2001 கணக்கெடுக்கு அப்புறம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல என்ன சொல்றாங்க, 17.5% இந்தியாவுடைய பாப்புலேஷன் வளர்ந்துருக்குது. அப்போ மக்கள் தொகை வந்து பாசிட்டிவ் சொல்லலாம், நெகட்டிவ் சொல்லலாம், அதுவும் பொருளாதாரத்தை ஏற்படும். 5வது பாயிண்ட் ஏற்றத்தாழ்வு. அப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட ஒரு சமுதாயம் தான். நம்ம நிறைய படங்கள்லயும் பார்த்திருப்போம், நம்ம நிறைய இடத்துல கூட அனுபவிச்சிருப்போம். அதாவது என்ன இடத்துல நம்ம இடத்துல பார்த்திருப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பாத்தீங்கன்னா நகை, ஆடம்பரம், சொகுசு கார்கள் ஒரு சைடு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு வேளை உணவுக்காக கூட பசிக்காக வேதனைப்படுகிற அளவுக்கு ஒரு வயதானவர்கள் யாரும் நம்ம நிறைய கண் கூட பாக்குறோம். அப்போ இந்தியா வந்து அதான் நிறைய படங்கள் சொல்லுவாங்கல்ல, பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான், ஏழை ஆகிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எந்த நாடுகள்ல காணப்படுதுன்னா இந்தியா மாதிரி நாடுகள்ல காணப்படுது. அப்போ அதுக்கப்புறம் வேற என்ன டேட்டா சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பணக்காரங்கள்ல இருக்கிற முதல் 1% பணக்காரர், அதாவது இந்தியாவில் இருக்கிற 1% முதல் டாப் பணக்காரங்கள்ல 1% இருக்கிறவங்க இந்தியாவுடைய மொத்த சொத்து மதிப்புல கிட்டத்தட்ட 30% சொத்து மதிப்பு வச்சிருக்காங்க. இந்தியாவில் 125 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அதுல 1%, எக்ஸாம்பிள் ஒரு 1.5 கோடி வச்சுக்கோங்க. 1.5 கோடி மக்கள் தொகை இருக்க பாப்புலேஷன் தான் இந்தியாவுடைய மொத்த சொத்து மதிப்புல 30% சொத்து மதிப்பு வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்மளுடைய முதல் இந்திய நாட்டுடைய பணக்காரர் இருக்க நம்ம என்னது முகேஷ் அம்பானியோட சொத்து மதிப்பு ஆவரேஜா, அது வந்து வெளியே தெரிகிற சொத்து மதிப்பு 6 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 6 லட்சம் கோடி மட்டுமே தமிழ்நாட்டுடைய கடன் அடைக்க போதுமானது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு வந்து ரொம்ப அதிகம். அது வந்து அதான் 1% பணக்காரங்களுடைய சொத்து மதிப்பு இந்திய மொத்த சொத்து மதிப்புல 30% வந்து சொத்து மதிப்பு வச்சிருக்காங்க. அப்போ இந்தியா வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுடைய சமுதாயமா இருக்கிறது. ஓகேவா? 3வது பாயிண்ட் அப்படி பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறாங்க. என்னது? மூலதன உருவாக்கம். இந்தியாவுல மூலதன உருவாக்கம் காணப்படுறது எது? என்ன இந்த மூலதன உருவாக்கம் அப்படின்னா, இந்தியாவை வந்து தொழில்மய கண்ட்ரியாக மாற்றணும். இப்ப மொத்தம் 3 செக்டார் இருக்குது. ஒண்ணு முதன்மை துறை, 2ஆம் நிலைத்துறை, சேவைத்துறை. இப்போ இந்த சேவைத்துறை தான் வந்து இந்தியாவில் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது போக நம்ம வந்து செகண்டரி செக்டார் 2ஆம் நிலைத்துறையும் வந்து அதிகமா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வச்சா மட்டும்தான் இந்தியா வந்து ஒரு முன்னேறிய நாடா, டெவலப்டு கண்ட்ரியாக மாறும். அப்போ அதை மாறுவதற்கு நமக்கு என்ன செய்யணும்? மக்களிடையே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நிறைய பிசினஸ் துவங்க வேண்டும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் உருவாக்கணும்னா இந்தியாவில் வந்து மூலதனம் உருவாக்க வேண்டும். சேவிங்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது கிராஸ் கேபிட்டல் ரேஷியோ அப்படிம்பாங்க, GCR. அப்போ இந்த வேல்யூ தான் பாத்தீங்கன்னா நாட்கள் போக போக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது.
2016 டேட்டா அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% நம்ம கிட்ட கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்குதாங்க. அப்போ நாட்கள் போக போக ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அப்புறம் ரீசெண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 90s 2000 டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமானது. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் போக போக 2014-15க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூலதன உருவாக்குறது டேட்டாவே வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருகிறது. அப்போ 6 பாயிண்ட் இந்த பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 7வது இல்ல வறுமை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவே என்னது உலக கண்ட்ரிகளே இந்தியா வந்து ஒரு வறுமை கண்ட்ரியா தான் பின்பற்றிய ஒரு காலங்கள் தான் உண்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து ஒரு நிலைமை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் வறுமைங்கிறது வந்து ஒரு மறுக்கப்படாததான். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த விசிஎஸ் சைக்கிள் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு பொருளாதாரம் ஒரு எக்கனாமி இருக்குதுன்னா அது வந்து உற்பத்தியே இல்லை, அதனால உற்பத்தியே இல்லை, அதாவது பாருங்க ப்ரொடக்ஷனே இல்லை, நோ ப்ரொடக்ஷன் அப்படி இருக்கு. ஒரு ப்ரொடக்ஷனே இல்ல, ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு தொழிலே இல்லைன்னா அப்ப நோ எம்ப்ளாய்மெண்ட், இப்போ வேலை வாய்ப்பே இருக்க போறது கிடையாது. அப்ப இந்த வேலை வாய்ப்பே இல்லைன்னா மக்கள்கிட்ட நோ மணி தான், மக்கள்கிட்ட பணம் வந்து போய் சேர போறதே இல்லை. இப்போ பணம் இல்லாத பட்சம் எல்லாருமே என்ன இருக்கிறாங்க, பாவர்ட்டி தான் இருக்கிறாங்க. அப்போ பாவர்ட்டியா இருக்கும்போது திருப்பி யாருமே வந்து வேலைக்கு போகிற சூழ்நிலை ஆகாது. இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி தான் என்ன சொல்றாங்க விசிஎஸ் சைக்கிள் அப்படிங்கிறாங்க. வறுமை வந்து ஒரு கட்டம் அதை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சுத்திக்கிட்டே இருக்குது. அதை வந்து அந்த வறுமையுடைய சுழற்சி பிடியில இருந்து வந்து மீளவே முடியல. அதுதான் வந்து இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளமா செயல்படுகிறது. அப்போ இந்த விசிஎஸ் சைக்கிள்ங்கிறது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலக கண்ட்ரியில இருக்கிற ஆப்பிரிக்கா போன்ற ஒரு பாவர்ட்டி கண்ட்ரி சொல்றோம்ல அந்த கண்ட்ரிக்கு அதிகமான ப்ராப்ளத்தையும் உண்டாக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்ப இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படி என்ன பாத்தீங்கன்னா வேலையின்மை. இந்தியாவுக்கு வேலையின்மையும் மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இந்தியாவுக்கு வேலையின்மை என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு டேஞ்சராக பார்க்கக்கூடிய இருக்குது. படிப்பு முடித்து இளைஞர்கள் அதிகமான இளைஞர்கள் வெளியே வராங்க, அதே நேரத்துல வந்து வேலை வாய்ப்புகளும் படிப்படியா குறைந்துகிட்டே இருக்குது. என்னென்ன காரணங்களாக ஆட்டோமேஷன், அதாவது என்னது அந்த கருவிகள், தொழில் சார்ந்த கருவிகள் அதிகமாக உருவாகுது, ஆட்டோமேஷன் வர்றதுனால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மறக்க முடியாது. அப்போ வேலை வாய்ப்பை சமாளிக்கிறதுக்கும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கிற ஒரு கண்ட்ரியாக தான் இந்தியாவோட கண்ட்ரியே போய்கிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொசைட்டி. இந்தியாவோட பொருளாதார இயல்புல ஏன் சார் சொசைட்டி அப்படி பாக்கணும்னா சொசைட்டியோட அளப்பெரிய பங்கு இருக்கிறது. பொருளாதாரம்ங்கிறது வந்து அனைத்து வகையான மக்களையும் உள்ளடக்கியதுதான் பொருளாதாரம். ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் உள்ளடக்க போறது கிடையாது. இப்போ அனைத்து வகையான மக்கள், அது ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாருமே சேர்ந்ததுதான் சொசைட்டிங்கிறது. அப்போ எல்லாமே சேர்ந்த ஒரு பொருளாதாரங்கிறது வந்து முன்னுக்கு வரப்போகுது. அப்போ நம்ம சொசைட்டி என்ன டைப் ஆஃப் சொசைட்டி இருக்குது அப்படின்னா மெயில் டாமினேட்டட் சொசைட்டியா தான் காணப்படுகிறது. என்னதான் நம்ம இதை இப்பெல்லாம் இல்லை எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு என்னதான் அப்படி சொன்னாலும் இன்னமும் சொசைட்டி என்னவாதான் இருக்குது, மெயில் டாமினேட்டட் சொசைட்டியா தான் இருக்குது. அப்போ இந்த டாமினேட்டட் சொசைட்டினால ஃபீமேல்ஸ் வந்து அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் வர்றது கிடையாது. அப்போ இதனால இது என்னது, நம்மளுக்கு அனைத்து வகையான மக்கள்களும் நம்மளுடைய எக்கனாமி டெவலப்மெண்ட்ல உள்ளடக்க போறது இல்லை. அது ஒரு நெகட்டிவா தான் நமக்கு பார்க்க முடியுது. அது போக பாத்தீங்கன்னா வந்து படித்த இளைஞர்கள் வந்து அவர்களுடைய விருப்பப்பட்ட ஒரு எஜுகேஷன் கெரியரை செலக்ட் பண்ண முடியாத, வீட்டுடைய கட்டாயத்தையும் சமுதாயத்துடைய கட்டாயத்தின் அடிப்படையில செயல்படுற நிலைமை இருக்குது. அது ஒரு சொசைட்டி வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ பொருளாதாரத்தை இயல்புல பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்திய பொருளாதாரம் எப்படி என்னென்ன வகையில என்னென்ன முறைகள்ல இது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை வந்து அவுடேட்டட் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. அவுடேட்டட் டெக்னாலஜி. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னமும் நம்ம பேக்லாங்கா இருக்கோம். பல கண்ட்ரிகள் வந்து தொழில்நுட்பம் சார்ந்து நல்லா வளர்ந்துட்டாங்க, நம்ம இன்னும் தொழில்நுட்பம் சார்ந்து வளரவே இல்லை. அது ஒரு நெகட்டிவா தான் காணப்படுகிறது. இது வந்து இந்திய பொருளாதாரத்தை இயல்புகள். அதுக்கப்புறம் நம்ம புக் வைஸ் பார்க்கும்போது இந்திய பொருளாதாரத்தை இயல்புகள்லயே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ அதான் அடுத்த டாபிக் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ். இந்திய பொருளாதாரத்துடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகே, நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா இந்திய பொருளாதாரத்துடைய வளங்கள், பொருளாதாரத்துடைய வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்.
அப்போ நம்ம இந்த இயல்புகள் பார்த்தோம்னா அதுல இருந்தா நம்ம என்னெல்லாம் பலங்கள் என்னெல்லாம் பலவீனம் அந்த டாபிக் தான் பார்க்கிறோம். அப்போ பலங்கள் ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேளாண்மை வந்து இந்திய பொருளாதாரத்துல முக்கிய இடம் பிடிக்குது. அது மிகப்பெரிய பலம் தான் நமக்கு. ஏன்னா அதிகமான எம்ப்ளாய்மெண்ட், அதிகமான என்னது கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது போக அதிகமான வளர்ச்சியும் வருது. அதுல இருந்து கிட்டத்தட்ட என்ன பார்த்துருந்தோம், 53% மக்கள் வந்து அதுலதான் பணிபுரியுறாங்க. இப்போ வேளாண்மை வந்து வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம் வந்து இந்தியாவுக்கு ஒரு பலம் தான். அது அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட், அதாவது வளர்ந்து வரும் சந்தை. வளர்ந்து வரும் சந்தை. இப்போ இந்தியாவுடைய எக்கனாமி பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இண்டிபெண்டன்ஸ் டைமும் இப்போ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மார்க்கெட் சந்தை, அதான் மார்க்கெட்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய பொருட்கள் இந்தியாவில் நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பொருட்கள் இந்தியாவில் வந்து விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காக நிறைய இடங்கள்ல இருந்து எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு நிறைய முதலீடு செய்து இங்க உற்பத்தி செய்து இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதோ இல்லாட்டி உள்நாட்டிலே பொருட்களை விற்பனை செய்வதோ நடக்கிறது. அதே மாதிரி எஃப்ஐஐ சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிப்பாங்க. அப்போ எஃப்டிஐ அந்நிய நாட்டு முதலீடு, இது அந்நிய தனிநபர் முதலீடு அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதை வந்து குறிக்கிறது, இதெல்லாம் அதிகமாகும். ஒவ்வொரு வருடமும் பல கோடிகள் என்னவாகுது, எஃப்டிஐயும் எஃப்ஐஆகவும் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படுகிறது. இதெல்லாம் என்ன காட்டுது, இந்தியாவுடைய மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. நிறைய பொருட்கள் நிறைய சேவைகள் வந்து இந்தியாவுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறது. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா விரைவான வளர்ச்சி. அதான் இங்க முக்கியம், விரைவான வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா எக்ஸ்பேண்டிங் மார்க்கெட், வளர்ந்து வரும் சந்தை. இது என்னது, ரேபிட் growth. இந்தியாவோட என்னது ரேபிட் growth, விரைவான வளர்ச்சி எட்டிட்டே இருக்குது. இப்போ இந்தியா வந்து ஆனா சைனா அளவுக்கு நம்ம வந்து அமெரிக்காவுடைய பொருளாதார அளவுக்கு முன்னேறினாலும் அமெரிக்காவோட வளர்ச்சியை விட நம்ம பீட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்காவுடைய ஜிடிபி தான் பார்த்துட்டு 3 to 5 இவ்வளவுதான் இருக்கும். 3 இருந்து 5%. நார்மல் 4% தான் இருக்கும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 4%, 3 to 5% தான் அவங்களுடைய ஜிடிபி இருக்குது. அவங்களுடைய ஜிடிபி என்னதுதான் 3 to 5, இது அமெரிக்காவுடைய ஜிடிபி. அதே மாதிரி உலக வளர்ந்த கண்ட்ரி ஏதாவது ஜிடிபி வந்து இந்த அளவுக்கு தான், ஆவரேஜ் இந்த பெர்சன்டேஜ் தான் இருக்குது. ஆனா இந்தியாவுடைய ஜிடிபி தான் பாத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே 2000க்கு அப்புறம் 2004 அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்பவுமே ஆவரேஜா 6% அபோவ் இருக்கும். எப்பவுமே 6% அதிகமான வளர்ச்சி. ஒரு சில கட்டத்துல 10% வளர்ச்சி தான் இந்தியா தொற்றிருக்குது. மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலங்கள் தான் பாத்தீங்கன்னா 10% வளர்ச்சி கூட இந்தியா தொற்றிருக்குது. அப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல 7%, 8%, இந்த 2 வருடங்களா கொரோனாவின் காரணமாக தான் நம்ம மைனஸ் நெகட்டிவ் growth போயிட்டு இருக்கே தவிர மீதி எல்லா வருடங்களும் 6% வளர்ச்சி கண்டிப்பா நம்ம எட்டிடும். அதுக்கு அதை தாண்டி தான் இருக்க போகுது. அப்போ உலக நாடுகள்ல வந்து இந்த 6% வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு சில நாடுகளை மட்டும் தான் எட்டிக்கிறது. எக்ஸாம்பிள் அடுத்து வந்து சைனா மட்டும் தான் பாத்தீங்கன்னா 7% விட அதிகமான வளர்ச்சி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைனாவுக்கு அடுத்து அதிகமான வளர்ச்சி எடுக்கிற ஒரே கண்ட்ரி என்னவா தான் இருக்குது, இந்தியா தான் இருக்குது. அப்போ இந்தியா வந்து விரைவான வளர்ச்சி, வேகமா வளர்ந்து வர கண்ட்ரிகள்ல ஒரு முக்கியமான கண்ட்ரியா இடம்பெறுகிறது. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா சேவைத்துறையுடைய பங்களிப்பு. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். சேவைத்துறையுடைய பங்களிப்பு அதிகம். இப்ப என்ன இந்த சேவைத்துறை என்னது, இப்போ வந்து டீச்சிங் சொல்லி விடுறது, அது கூட ஒரு சேவை தான். அது போக அதுவும் சேவைனா ரூபா கொடுக்காம சொல்லப்படும் கிடையாது, இது ஒரு சேவை துறையாக செய்கிறது. அப்போ சேவைத்துறை பங்களிப்பு அதிகம். சேவைத்துறை எதெல்லாம் வருது, டீச்சிங் வருது, மெடிக்கல், அது போக டூரிசம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில கண்டிப்பா ஒருத்தவங்க யாராவது மேபி எம்ப்ளாய்மெண்டா இருக்கு. என்ன துறையில, ஐடி, பிபிஓ, நம்ம கஸ்டமர் கேர் பேசுறோம்ல. அப்ப இந்த துறைகள் தான் நம்ம என்ன சொல்றோம், சேவை துறைகள். அப்போ இந்த சேவை துறையுடைய பங்களிப்பு வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போயிட்டே இருக்கிறது தவிர அதோடைய குறைவோ அதோட எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்குது. அப்போ அதோட சேவைத்துறையோட இந்தியாவோட ஜிடிபி பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% வந்து இந்தியாவோட ஜிடிபியில வந்து அதோடைய பங்களிப்பு இருக்கிறது. அப்போ சேவைத்துறை வந்து இந்தியாவுக்கு வளர்ச்சியை தான் அளிக்கிறது. அது ஒரு பாயிண்ட். அது ஒரு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக தான் செயல்படுகிறது. அடுத்து உள்நாட்டு நுகர்ச்சி. உள்நாட்டு நுகர்ச்சி அதிகம், இதுவும் அதிகம். என்ன சார் உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ இருந்தோம்ல, நம்ம எவ்வளவு பொருட்களை இந்தியாவில் ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் அதுல இந்தியாவிலேயே
வாங்குவதற்காகவே இந்தியாவில் அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறது. ஆனாலும் இந்தியர்கள் வந்து என்னது நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமா வாங்குவது ஒரு குறைகளும் இருக்கிறது. நம்ம அந்நிய பொருட்கள் மீது தான் மோகமே அதிகமா இருக்கும் எப்பவுமே. அது வந்து ஹியூமனுடைய மென்டாலிட்டி தான். ஆனா இது சைனாவை பார்த்துக்கிட்டீங்கன்னா சைனாவில் அவங்களுடைய ஓன் ப்ராடக்டை அவங்க அதிகமா வாங்குறதுக்குரிய ஆர்வம் இருக்கிறது. அதே மாதிரி வளர்ந்த கண்ட்ரி எல்லாமே தான், அமெரிக்கா பிரிட்டன் போன்ற கண்ட்ரிகள் எல்லாமே தான் அவங்களுடைய சொந்த ப்ராடக்டை அதிகமாக வாங்க ஆசைப்படுறாங்க. ஆனாலுமே நம்ம வாங்குறோம், நம்மளுடைய உள்நாட்டு பொருட்கள் அதிகமா வாங்குறோம். ஆனாலுமே வந்து அந்நிய பொருட்களுடைய வந்து மோகம் வந்து அதிகமா தான் இருக்கிறது. அப்போ உள்நாட்டு நுகர்ச்சி வந்து இந்தியாவோட அதிகமா இருக்கிறது ஒரு சைடு பார்க்கும்போது நமக்கு பலம் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட், 6th பாயிண்ட், அர்பனைசேஷன், நகரமயமாக்கல். இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டு போயிருவாங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல வந்து எது வந்து இந்திய பொருளாதாரத்தையே பலம் இல்லை இல்லாட்டி பலவீனம், இது பலமா இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கேட்டுப்பாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து லைட்டா ஒரு படிச்சு வச்சிருந்தா மட்டும்தான் கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். தவிர நம்ம அங்க போயிட்டு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணங்கிறது முடியாது. ஏன்னா புக் வைஸ் தான் கேட்கறாங்க தவிர அப்பார்ட் ஃப்ரம் புக் தவிர வந்து வெளியே போறது ஒரு சில கொஸ்டின்ஸ் தவிர தான். அப்போ நகரமயமாக்கலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அதிகமான அர்பனைசேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஒரு காலத்துல காந்தியை தான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருந்ததாமா. இப்போ வந்து பார்க்கும்போது அதோட சென்சஸ் டேட்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் கிராமங்களாக குறைஞ்சிடுச்சு. இப்போ 2 லட்சம் கிராமங்கள் என்ன ஆயிடுச்சு, அது நாட்கள் போக போக அது நகரமயமாக்கே. நகரமயமாக்கல்ங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்கப்படுகிறது இந்தியாவோட எக்கனாமிக்கு. ஏன் சார் இந்தியாவோட எக்கனாமிக் வந்து நகரம் வந்து பாசிட்டிவ் அப்படி பாக்குறோம்னா, கிராமங்கள் வந்து எக்கனாமி இருக்குது. ஆனா கிராமங்களோட எக்கனாமி எதை மட்டும் நம்பியே தான் இருக்குது, வேளாண்மையை மட்டும் அதை சார்ந்த தொழிலை மட்டுமே நம்பிதான் இருக்கிறது. அப்போ நகரமயமாக்கல் ஆகும்போதுதான் அங்க ஒரு ஃபேக்டரி, சேவை துறைகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ நகரமயமாக்கல் வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ், அதுல வந்து அதிகமானது. அப்போ அதுல வந்து தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் 3 இடங்களை கண்டிப்பா எப்பவும் பெற்றோம். சின்ன மாநிலமா இருக்கிற கோவா தான் பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து அதிகமான நகரமயமாக்கலான சிட்டியா காணப்படுகிறது. நெக்ஸ்ட், அதாவது மக்கள் தொகை பகுப்பு அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகை பகுப்பு என்ன சார் அந்த மக்கள் தொகை பகுப்பு அப்படின்னா, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவோம்ல அதிகமான இளைஞர்கள் காணப்படுகிறார்கள். அப்போ அதிகமான இளைஞர்கள் காணப்படுகிறது நம்ம என்ன சொல்றோம், மக்கள் தொகை பகுப்பு, டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ இளைஞர்களை காணப்படுறதுனால எக்கனாமிக் என்ன லாபம் அப்படின்னா, இளைஞர்களா பார்க்காம அவங்க என்ன பார்க்கணும், வேலை செய்யும் திறனுடையவர்களாக பார்க்க வேண்டும். அப்போ வேலை செய்யும் திறனுடையவர்களாக பார்க்கும்போது அவங்க என்ன, அது இந்திய பொருளாதாரத்துக்கு அது முன்னேற்றத்தை அதிகம். இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 10 வருடங்களாக இந்தியாவோட இளைஞர்கள் அதிகமான எண்ணிக்கை காணப்படுகிற மாதிரி தெரியும். அதே நேரத்துல ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைனாவில அதிகமான இளைஞர்கள் பாப்புலேஷன் இருந்தது. இப்போ அப்படியே கடந்து வந்தீங்கன்னா ஒரு 10 வருடங்கள்ல சைனாவில என்ன சொல்றாங்கன்னா அதிகமான முதியவர்களுடைய பாப்புலேஷனாக மாற போற ஒரு கண்ட்ரியாக மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் டேட்டா வெளியிடுறாங்க. அப்போ டெமோகிராபிக் டிவிடெண்டை பொறுத்தவரைக்கும் என்னது, இந்தியாவில அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இளைஞர்கள் இருப்பது இந்திய பொருளாதாரத்துக்கு சாதகமான ஒரு நிலையை தான் உண்டாக்கும். அடுத்து நிலையான பொருளாதாரம். என்ன சார் இந்த நிலையான பொருளாதாரம் அப்படின்னா, இந்தியாவோட எக்கனாமி வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். திடீர்னு ஒரு சரிவை நோக்கியும் திடீர்னு திடீர்னு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கியோ செல்ல போறது கிடையாது. இது எப்பவுமே இதுதான் ஒரு நிலையான பொருளாதாரம். அதான் சொன்னேன், ஆவரேஜா எப்பவுமே 6% அபோவ் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து காணப்படும். ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல 10% வளர்ச்சியும், ஒரு சில நேரங்கள்ல 8-9 டபுள் டிஜிட் growth கூட இந்தியாவில ஒரு சில இடங்கள்ல அட்டன் பண்ணிருக்கோம். நிலையான பொருளாதாரம் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான நிலை. அது போக கடந்த ஒரு 15 வருடங்களாக நிலையான அரசியல் சூழ்நிலை அதுவும் இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார பாசிட்டிவ் தான். நிலையான அரசியல் சூழ்நிலை. எப்படி சார் அரசியல் சூழ்நிலை வந்து இந்தியாவுடைய எக்கனாமிக் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அது உலக கண்ட்ரி, இந்திய கண்ட்ரிக்கு மட்டும் இல்ல உலகத்தில் இருக்க அனைத்து கண்ட்ரிகளுக்குமே அரசியல் சூழ்நிலை வந்து ஸ்டேபிளா இருக்கணும். நிலையான ஒரு அரசியல் கட்சியோ அதாவது நிலையான ஒரு அரசாங்கம் வந்து அதை ரூல் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் ஒரு கண்ட்ரி வந்து வளர்ந்துகிட்டே வர முடியும். அரசியலே குழப்பங்கள் 1008 குழப்பங்கள் இருக்கும்போது வந்து இந்தியாவோ அல்லது எந்த ஒரு
மாநிலமா இருந்தா கூட என்ன செய்ய முடியாது, அது வந்து முன்னேற்றத்தை நோக்கி செயல்பட முடியாது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா 1985 அதுக்கப்புறம் இந்த 90 அந்த 1980ல இருந்து அந்த பீரியட்ல இருந்து இந்தியாவோட எக்கனாமி பாத்தீங்கன்னா ரொம்ப இந்தியாவோட அரசியல் சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா தான் இருந்தது. திடீர்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் மாறுவாங்க, நிறைய மினிஸ்டர் மாறுவாங்க, திடீர்னு ஆளுங்கட்சியா இருந்த கட்சி எதிர்கட்சியா மாறிடும். இந்த மாதிரி அரசியல் குழப்பங்கள் வந்து டெல்லியை வந்து சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த அந்த சூழ்நிலை வந்து எப்படி நம்ம இந்தியாவை பாதிச்சதுன்னா 1991 இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அந்த மனிதர் இருந்தா நம்ம வந்து அந்நிய பொருட்களை வாங்குறோம். எக்ஸாம்பிள் பெட்ரோல் கூட அதுல இருந்தா வாங்குறோம். அப்போ அதுல பாத்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ரொம்ப கம்மியான தொகையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு $100 ஏதோ கம்மியான தொகை, அந்த அளவு கம்மியா தொகையா தான் மாறிடுச்சு. அப்போ அந்த தொகையை வைத்துக்கொண்டு நம்ம அடுத்த ஒரு மாசத்துக்கு தேவையான பெட்ரோலை வாங்க முடியாது. அப்போ அந்த சூழ்நிலை போயிடுச்சுன்னா இந்தியா வந்து மிக மோசமான பினான்சியல் எமர்ஜென்சி வர அளவுக்கு மோசமான நிலையை வந்து சந்திச்சிடும். அப்போ அரசியல் சூழ்நிலை வந்து ரொம்ப ஸ்டேபிளா இல்லாத ஒரே காரணமா தான் நம்ம 1991 நம்ம மிகப்பெரிய பொருளாதாரத்தை நெருக்கடி பக்கத்துல போற நிலைமைக்கு நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் அதை மன்மோகன் சிங் வந்து கரெக்டா ஒரு கோர்வையாக வந்து ஒரு பாலிசி எல்பிஜின்னு ஒரு பாலிசி தான் கொண்டு வந்து அதை கரெக்டா கொண்டு போயிட்டாங்க. ஆனா அதனால என்னது நிலையான அரசியல் சூழ்நிலை தான் வந்து எப்பவுமே ஒரு முன்னேற்ற பாதை கொண்டு வரும். கடந்த ஒரு 20 வருஷமா 1996ல இருந்தே பாத்தீங்கன்னா 1996ல இருந்தே 1996ல இருந்தே பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரே ஒரு கட்சி சார்ந்தது, கரெக்டான ஒரு கூட்டணி கட்சியாகவும் ஒரு நிலையான ஆட்சி. அந்த 5 வருஷம் வந்து ஃபுல் டேமா முடிஞ்சிடும். எப்பவுமே பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்து திருப்பி ஒரு கட்சி கூட்டணி கட்சி கொலாப்ஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில நடவடிக்கை இல்லாம ஒரு நிலையான அரசாங்கமா இருந்திருக்குது. அதனாலதான் இந்தியா வந்து ஒரு நிலையான வளர்ச்சியை போயிட்டு கொண்டிருக்கிறது. ஓகேவா? இப்போ பலங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். அப்போ இது சார்ந்து வேற என்ன டேட்டாக்கள் பார்க்க வேணும் அப்படின்னு பலங்கள் சார்ந்ததையே இந்தியாவோட பொருளாதாரம் வந்து அதாவது வளர்ந்து மிகப்பெரிய பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒரு பார்க்க வேண்டியதுன்னா இந்தியாவுடைய ஜிடிபி உலக கண்ட்ரிகளுடைய தரத்தை பார்க்கும்போது எத்தனாவது இடங்கள்ல இருக்குது அப்படின்னு 5வது இடத்துல இருக்காங்க. 5வது இடம். புக் டேட்டால 7வது இடங்கள் இருக்கும். அது வந்து ரீசனா நம்ம ஒரு சில கண்ட்ரிகளை நம்ம வீட் பண்ணி வந்துட்டோம். அதனால 5வது பிளேஸா போடுவாங்க. இது வந்து இதுவும் மாறுறதுதான். ஒவ்வொரு இடங்களும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணும்போது இதை நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து மாறல, இது வந்து கரெக்டான டேட்டா தான், புக்லயும் கரெக்டா இருக்குது, இப்பவும் கரெக்டா தான் இருக்குது. பிபிபி அப்படிங்கிறாங்க. என்னது? வாங்கும் சக்தி திறன். வாங்கும் சக்தி திறன் அப்படிங்கிறாங்க. என்னது? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. அப்ப அதுல வந்து இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்குது அப்படின்னா 3வது இடத்துல இருக்குது. வாங்கும் சக்தியில இந்தியா வந்து எத்தனை இடத்துல? 3வது இடத்துலயும், ஜிடிபி இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5வது உலக கண்ட்ரியை பொறுத்தவரை 5வது கண்ட்ரியிலையும் பிபிபி அப்படிங்கிறாங்க. 3வது இடங்கள் தான் இருக்குது, 3rd பிளேஸ்ல இருக்கிறது. வேற என்ன பார்க்கணும்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா விரைவான பொருளாதாரத்தை எட்டியதால வேகமா குரோத் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்தியா உலக கண்ட்ரி G20 கண்ட்ரி அப்படிம்பாங்க. குரூப் 20 கண்ட்ரிஸ் G20 நாடுகள்ல ஒரு நாடாக இடம்பெற்றிருக்கிறது. G20 கண்ட்ரில ரேஸ்ட் அப்படின்னு வளர்ந்த ஒரு கண்ட்ரி. இது G20 கண்ட்ரினா முதல் 20 வளரும் கண்ட்ரிகளை தான் இங்க என்ன வச்சிருப்பாங்க, இந்த பிளேஸ்ல வச்சிருப்பாங்க. அமெரிக்கா, இத்தாலி, ஜப்பான், சைனா, மிகப்பெரிய கண்ட்ரிஸ் எல்லாரும், பிரேசில், பெரிய கண்ட்ரிஸ் எல்லாருமே இதுல இருப்பாங்க. நம்மளும் அது ஒரு பார்ட் ஆஃப் கண்ட்ரியா இடம்பெற்றிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை காமிக்குது? இந்தியாவுடைய பொருளாதாரம் கண்டிப்பா வளர்ந்து கொண்டேதான் போயிட்டு இருக்கிறது. அந்த சயின்ஸ் தான் காமிக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது பலவீனம். பலவீனங்கள். அடுத்து இந்திய பொருளாதாரத்துடைய பலவீனம். இந்திய பொருளாதாரத்தை பலங்கள் வந்து பார்த்தோம். 5, 7, 8 டாபிக், 8 பாயிண்ட் கிட்ட பார்த்துருந்தோம். அந்த பாயிண்டோட ஹெடிங் தான், அதுதான் நமக்கு தேவை. அதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டாக கேட்டுக்கிறேன். அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன டேட்டாஸ், பிபிபியில் எத்தனை பிளேஸ், ஜிடிபி எத்தனை பிளேஸ் இருந்தது, G20 கண்ட்ரியில் இடம்பெற்றிருக்கிறோமா இல்லையா, இந்தியா எப்பவுமே என்ன பெர்சன்டேஜுக்கு அதிகமாகவே இந்தியாவுடைய எக்கனாமி முன்னேறிட்டு இருக்குது, இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஒரு சின்னதா பார்த்து வச்சோம். அடுத்து பலவீனம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அதிக மக்கள் தொகை தான். ஒரு சைடு நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு உள்நாட்டு நுகர்ச்சியில பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் என்ன சொல்லலாம், இது வந்து அதிக மக்கள் தொகை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான், பலவீனம் தான். அதிகமான மக்கள் தொகைக்கு அதை கட்டுப்படுத்துவதற்காகவும் அதுக்காக வந்து அவங்களுடைய ஹெல்த்துக்காகவும் சுகாதாரத்தை கல்விக்காகவுமே நம்ம இந்தியா வந்து அதிகமான பட்ஜெட்டை வந்து செலவழிக்கிறது.
அதுக்காக நம்ம என்ன செய்யறது, இந்தியாவோட பொருளாதாரத்தை போக்கஸ் பண்ற ஒரு சில ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கண்காணிக்க போறது இல்லை. அதனால அதிக மக்கள் தொகை பெருக்கம் வந்து இந்தியாவுக்கு வந்து எப்பவுமே என்னதான் ஒரு நெகட்டிவா செயல்படுகிறது. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஏற்றத்தாழ்வு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்தியா என்ன வகையான பொருளாதாரத்துல கலப்பு பொருளாதாரத்துல அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது. அதான் என்னது, ரொம்ப பணக்காரங்க இருக்கிறாங்க, ரொம்ப ஏழைகளும் இந்தியாவில் காணப்படுகிறார்கள். அப்போ இந்த ஏழை அப்படிங்கிற பேராமீட்டருக்கு வந்து நம்ம என்னென்ன வைக்கிறாங்கன்னா, பிளானிங் கமிஷன் திட்டக்குழு வந்து 2012 அந்த டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 27 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு தேவையாமா. 27 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நபருடைய தேவை. அந்த தேவை, அந்த ரூபாய் அவன்கிட்ட இல்லாதவங்க அனைவரும் தான் ஏழை அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு மேல இருக்கிறவங்க ஏழை இல்லை, அதுக்கு பணக்காரங்க சொல்றத ஏழை இல்லைங்கிற ஒரு டேட்டா சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சார் கணக்கிட்டாங்கன்னா, அதாவது இதுக்குன்னு ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் உண்டு. இது வந்து நம்ம யூஸ் பண்ற மொபைலு, ஆடம்பரமான ட்ரெஸ்ஸஸ், வாட்சஸ் இதெல்லாம் கணக்கிட போறது கிடையாது. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான இருக்கிறதுன்னு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3 பேராமீட்டர் அப்புறம் ஒரு சில பேராமீட்டர் மட்டும் வச்சுதான் ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் தேவைங்கிற மாதிரி பண்ணாங்க. அப்போ அது வந்து நிறைய கிரிட்டிசிசம் உருவானது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு சில கமிட்டிஸ் எல்லாம் போட்டு அதை என்ன பண்ணாங்க, 34 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நபருடைய தேவை எவ்வளவாதான் இருக்குதாவா, 34 ரூபாய். 34 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியுமா, ஒரு வேளை உணவு சாப்பிட முடியுமா? அது வந்து ஹோட்டலவே சாப்பிட்டாதான் அந்த கணக்கு. இது வந்து அவங்களுக்கு தேவை மாத கணக்கீடுல ஒரு நாள் கணக்கீடுக்க ஆவரேஜ் பாக்குறாங்க. அப்போ அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது வந்து இந்தியாவில மறுக்க முடியாது, அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக தான் இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு. என்ன அத்தியாவசிய பொருட்கள் அப்படி பாத்தீங்கன்னா, அத்தியாவசிய பொருட்களை பாக்குறப்போ நம்மளுடைய பெட்ரோல், நம்மளுடைய வீட்டு உணவுக்காக சமைக்கிற சிலிண்டர்ஸ், அப்போ இந்த மாதிரி ஒரு பொருட்களுடைய விலை வந்து இந்தியாவில உயர்ந்து கொண்டேதான் போயிருக்கு. பார்த்தோம் ஒரு ரீசன்ட் ஒரு மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட பெட்ரோலுடைய விலை மட்டுமே 10 ரூபாய்க்கு மேல உயர்ந்து கொண்டே போயிருக்கு. அப்போ அந்த பெட்ரோலுடைய விலை, சிலிண்டரோட விலை வந்து அதை மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தாது, அதை சார்ந்த இருக்கிற பண்டங்களுடைய விலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்தியாவுக்கு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து உயர்வு வந்து மிகப்பெரிய நெகட்டிவ் தான். பெட்ரோல், டீசல், இந்த ரெண்டு ஒரு பொருட்களும் ரொம்ப டெய்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ற பொருட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாம நம்ம எங்கேயுமே டிரான்ஸ்போர்ட் வசதி எங்கேயுமே கிடைக்க போறது கிடையாது. அடுத்து உள்கட்டமைப்பு வசதி. ஓகே, என்ன இந்த உள்கட்டமைப்பு வசதி? இந்தியாவோட வந்து உள்கட்டமைப்பு வசதி ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. இப்ப உள்கட்டமைப்பு வசதி எதெல்லாம் சொல்லலாம்? ஒன்னு ரோட்ஸ், டிரான்ஸ்போர்ட் தான் ரோட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், குடி தண்ணீர், அதுபோக விவசாயிகளுக்கு இரிகேஷன், நீர்ப்பாசன வசதிகள். அப்போ இந்த சூழ்நிலைகள் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இன்னமும் நம்ம முன்னேற்ற தேவை இருக்குது. இன்னமும் எலக்ட்ரிசிட்டி, வீடுகளுக்கு மின்சார இணைப்பு கிடைக்காம மலை கிராமங்கள்லையும் ஒரு சில ரொம்ப வில்லேஜுக்கு ஏரியாக்கள்லையும் இன்னமும் மின்சார வசதி இல்லாம இன்னும் கிராமங்கள் இருக்கதான் செய்யுது. அதுவும் தமிழ்நாடு இருக்குது, வட இந்தியாவில் போனீங்கன்னா ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. அப்போ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு வசதி இருந்தாதான் அந்த சமுதாயம் முன்னேறும். ஒரு அனைத்து ஒரு சிட்டி சைடு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் லைட், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே காணப்படுகிறது, ட்ரிங்கிங் வாட்டர் காணப்படுகிறது. ஆனா கிராமங்கள்ல அது இல்லாதப்போ அங்க இருக்கிற மக்களும் அங்க இருக்கிற குழந்தைகளும் படிக்கிற வசதி வந்து குறைபடுமா? அப்ப அதுதான் என்னது, இதுதான் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர். அது இல்லாம இந்தியா இன்னும் பல கிராமங்கள் இருக்கு. அது போக ரோட்ஸ், இன்னமும் பல கிராமங்களுக்கு சாலை வசதி மேம்படுத்தாம தான் இருக்குது. அப்போ உள்கட்டமைப்பு வசதி இன்னும் இந்தியாவில் ஒரு நெகட்டிவா தான் பார்க்க முடியுது. இப்போதான் படிப்படியாக ஒவ்வொரு இதான் ஜல் சக்தி, அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாங்கிற மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ் மூலமா ரோடு, எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டில இப்பதான் வந்து படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார்கள். அடுத்த 6வது பாயிண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு. இப்போ வேலையின்மை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஆல்ரெடி பார்த்தோம். வேலையின்மை வந்து இந்தியாவை கண்டிப்பா என்னதான் ஒரு நெகட்டிவா தான் பாக்குறோம். வேலையின்மை எதுக்காக இந்த வேலையின்மை இருக்கிறது அப்படி ஒன்று, அதாவது இந்தியாவில் வந்து வேலையை உருவாக்கும் திறன் வந்து அதிகமான மெம்பர்ஸ் இல்லை, அது போக திறமையே இல்லை, ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க.
வேலை இல்லாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அதாவது ஒரு சில திறமைகள், ஏதாவது ஏசி மெக்கானிக்கோ இல்லாட்டி ஏதாவது சின்ன சின்ன திறமைகள் இருந்தா அதை சார்ந்து அவனே ஒரு என்டர்பிரனரா, அதே அவனை சார்ந்து அவனே ஒரு தொழில் முனைவரா ஆகிடுவான். அப்போ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்றதுக்காகவும் இந்தியாவோட பல விதமான புதுசு புதுசான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா இதெல்லாம் இருக்காங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சினே சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் இருந்து ஒரு மனிதனுக்கு படிப்பு வரலன்னா பரவாயில்ல, அது இல்லாம வேறு சார்ந்த ஒரு சில திறமைகளை வளர்த்து கொண்டால் அதன் மூலமா அவனுடைய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். அதுதான். அது போக பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பின்மைக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 years 20 years பேக் பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம்னா, ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா ஒரு 2000 பேருக்கு வேலை கொடுக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு பேராமீட்டர் இருந்தது. எப்படி? ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு முதலாளி வந்து ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண, அது எந்த பிசினஸா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், செகண்டரியா இருக்கட்டும், சேவை துறையா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 2000 பேருக்கு வேலை கிடைக்கிறாங்க ஆவரேஜா. ஆனா இது வந்து 20 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள நிலைமை. ஆனா இப்போ வந்து அதே 100 கோடியில இன்வெஸ்ட் பண்ணி, எப்படி அதே 100 கோடியில இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதாப்பா. அப்போ 500 பேருக்கு தான் வேலை வாய்ப்பே கிடைக்கிறது. அப்போ இதை எதை காமிக்கிறது? அப்போ அதே 100 கோடி 20 வருடங்களுக்கு முன்னாடி 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த 100 கோடி தான் இப்போ என்ன ஆயிடுச்சு? வெறும் 500 பேருக்கு தான். கிட்டத்தட்ட பாதிக்கும் குறைவாக தான் இந்த வேலை வாய்ப்பு உருவாக்குறது. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா இந்தியாவுடைய எக்கனாமி எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு? தொழில்நுட்பங்களை நோக்கி போயிட்டு கொண்டிருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி 2-3 பேர் செய்த வேலையை இன்னைக்கு ஒரே ஒரு மிஷின் செஞ்சிருது. அப்போ இந்த மாதிரி நாட்கள் போக போக என்னதான் நம்ம அதிகமான முதலீடு செஞ்சாலும் வேலை வாய்ப்பு உருவாக்குறது வந்து மிக கடினமாக தான் இருக்க போகிறது. ஓகேவா? அதான் எனது வேலை வாய்ப்பின்மைக்கு மிக முக்கியமான காரணம். அடுத்து 3வது பாத்தீங்கன்னா டெக்னாலஜி. அப்படி பார்த்தோம்ல, அவுடேட்டட் டெக்னாலஜி, தொழில்நுட்பம். அப்போ இந்தியாவில பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் வந்து மிக மோசமா தான் இருக்குது. அதாவது என்னதான் வந்து ஆட்டோமேஷன் வந்திருந்தாலும் டெவலப்டு கண்ட்ரீஸா பாக்குற சைனா, அதுக்கப்புறம் ஜப்பான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ, அந்த கண்ட்ரி தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டெக்னாலஜி முதற்கொண்டு இந்தியாவில் இன்னும் வரல. ஒரு 20 வருடங்களுக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில இருந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி அந்த சைடு போகிறதுக்கும் 12 மணி நேரம் தான் ஆச்சு ட்ரெயின் சர்வீஸ்ல. இப்பவும் அதே 12 மணி நேரம் தான் இருக்குது. இதெல்லாம் எதை குறிக்கிறது? இதெல்லாம் வந்து இன்னமும் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னமும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னமும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகாமே தான் அதே கட்டத்திலே தான் இருக்கிறது. அப்போ நம்ம இன்னும் பல கண்ட்ரிகள்ல புல்லட் ட்ரெயின் என்னென்னமோ வகையான ட்ரெயின்களையும் டிரான்ஸ்போர்டேஷனையும் வேகமா மாத்திட்டாங்க. இப்போ இன்னமும் நம்ம அதே நிலைமையில இருக்கும்போது நம்மளுடைய டெக்னாலஜி வந்து முன்னேற்றம், அதுக்குதான் இந்தியாவோட பலவீனமா பார்த்துக்கிறோம். அப்போ பாக்குறது வந்து புத்தகம் வைத்தும் பார்த்துட்டோம், அது சார்ந்த வெளியே இருக்கிற டேட்டாக்களும் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல எக்கனாமிக்ஸ் வந்து அப்படியே சீக்வன்ஸா சிலபஸ் வைஸ் என்னென்ன டாபிக் இருக்குதோ அதுவே சீக்வன்ஸா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.